போகோல எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் புதுசாக லான்ச் பண்ணாலும் சரி, இல்லை ஷவுமியோட ஃபோனையே ரீபிராண்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி, எல்லாருக்கும் இன்னுமே ஞாபகம் இருக்கிற ஒரு ஃபோன் அப்படின்னு கேட்டால் போகோவோட F1 மறக்க முடியுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு வருஷமும் இந்த போகோவோட F சீரீஸில் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணும்போதும் கண்டிப்பாக ஒரு ஹைப் இருக்க தான் செய்யுது. என்ன ப்ரைஸில் என்ன ப்ராசர் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. குறிப்பாக இந்த F சீரீஸில் பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்றனால நல்ல ஒரு ப்ராசராக தான் கொடுப்பாங்க. இதுலேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதை தவிர வேற என்னெல்லாம் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களோட தீம் அந்த பிளாக் அண்ட் எல்லோ கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே Poco F6 5G அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. டாப்ல என்ன கலரு, ரேம் வேரியன்ட், ஸ்டோரேஜ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார் வேல்யூமே வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ப்ரைஸ், ரிவ்யூ யூனிட் அப்படின்றனால அழிச்சிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்துருது. நெக்ஸ்ட் இந்த ஒரு கவருக்குள்ள சிலிகான் ஜெல் கேஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு கவர் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேக் சைடுல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கேஸோட மொபைல போட்டு பார்த்தேன். ஃபிட் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் டிரான்ஸ்பரண்டா கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கறதும் இந்த தேவையில்லாம் மஞ்சள் கலர்ல கொஞ்ச நாள்ல வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் அடாப்டர் பொறுத்த வரைக்கும் 120 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. பட் ரியலாவே மொபைல் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. அதை பத்தி டீடைலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டைப் சி கேபிள் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைனை பத்தி தான் பேச போறேன். ஒரு 5 செகண்ட் அமைதியா அந்த வீடியோ மட்டும் பாருங்களேன். எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த போனை அப்படியே எடுத்துட்டு போய் எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர்கிட்ட காட்டினேன். இது எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு. பார்த்துட்டு என்ன ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபாய்க்குள்ள இருக்குமா அப்படின்னு தான் கேட்டாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான ரொம்ப ஃபிளாட்டா எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் இருக்கிற மாதிரியான பிளாஸ்டிக் மெட்டீரியலில் வந்துட்டு நம்ம பேக் சைட்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரியான ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு குறையாக தான் இருக்குது. அதை தாண்டி டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கேர்வ்டு டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம கையில் ஹோல்டு பண்ணி கேம் பிளே எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்ப நேரம் பிளே பண்ணாலுமே அந்த கம்ஃபர்டபுள் அப்படியே மெயின்டைன் ஆகிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. கண்டிப்பாக கேம் பிளே பண்ணும்போது நிறைய பேர் கேஸை கழட்டிட்டு தான் விளையாடுவீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இதில் IP64 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தெரியாம தண்ணியெல்லாம் பட்டுருது அப்படின்னா தொடச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். டைரக்டாக தண்ணிக்குள்ளே எல்லாம் போட்டுறாதீங்க. அண்ட் கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது பிளாக் கலர் இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ்ல தான் இருக்கு. அண்ட் இதே மாதிரி டைட்டானியம் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட்மே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது டிசைன்ல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருக்கு. சரி, சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் 7.8 mm, வெயிட் 179 கிராம் தான் கொடுத்திருக்காங்க. வெயிட் பேலன்ஸ் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒரு கேமருக்கு வந்து கண்டிப்பா எந்த அளவுக்கு ப்ராசஸர் முக்கியமோ அதே அளவுக்கு டிஸ்பிளேயும் முக்கியம். கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 6.67 inch 1.5K AMOLED டிஸ்பிளே. ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க டிஃபால்ட் செட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 60 Hz இல்லாட்டி 120 Hz சேஞ்ச் ஆகுற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து LTPO டெக்னாலஜி வந்து கொடுக்காம இருக்கிறது ஒரு சின்ன குறையா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் இதுல HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நார்மலா வீடியோஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னும் போது HDR வீடியோஸ்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுக்குது. நிறைய நீங்க டால்பி விஷன் வீடியோஸும் பார்ப்பீங்க அப்படின்ற பட்சத்துல இது இன்னுமே பெட்டரான அவுட்புட் கொடுக்கும். அண்ட் PWM டிம்மிங்கை பொறுத்த வரைக்கும் 1920 Hz வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ பொதுவா கேம் பிளே பண்றோம் அப்படின்னும் போது எப்போ இந்த நைட் டைம்ல லைட்லாம் ஆஃப்ல இருக்கும்போது நிறைய பேர் ஆடுவீங்க. அந்த மாதிரியான டைம்ல கூட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்ணுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டிராகன் டெயில் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்காம இப்ப வரிசையா பார்த்துக்கிட்டே வரேன். மோஸ்ட்லி இந்த கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்றது என்னால பார்க்க முடிஞ்சது. இதுல கொரில்லா கிளாஸ் விக்டர் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். ஸ்கிராச்சஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். அண்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 2400 நெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஜெனரலா நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலும் கூட நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது. டிஸ்பிளே நல்லாவே பார்க்க முடியுது. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது பெசல்ஸ்லாம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் ரைட்ல மட்டும் இல்ல, டாப்ல எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கனால நல்ல ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடைக்குது நம்ம பார்க்கும்போது. அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நீங்க நார்மலா வீடியோஸ் பாக்குறீங்க அண்ட் அதையும் தாண்டி கேம் பிளே பண்றீங்க அப்படின்னாலுமே ஒரு பக்காவான சூப்பரான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. சேச்சுரேஷன் லெவலா இருக்கட்டும், இல்ல நல்ல ஒரு டீப்பான பிளாக்கா இருக்கட்டும், ஒரு பெஸ்டான டிஸ்பிளேவா இருக்கு. செக்யூரிட்டி அன்லாக பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்டா இருந்தது. சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. SD கார்டு எதுவும் செப்பரேட்டா போட முடியாது. 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 15 5G பேண்ட் சப்போர்ட்டோடையும் வருது. மைக் டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டாப்
டாப்ல இருக்கக்கூடிய இயர்பீஸ்மே ஸ்பீக்கரா ஒர்க் ஆகுறதுனால உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்போட வருது. அண்ட் இதுல டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. கேட்டு பார்த்த வரைக்கும் சவுண்ட் நல்லா லவுடரா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பெஸ்டான சவுண்ட் அவுட்புட் கொடுக்குது. அந்த டாப்ல ஸ்பீக்கர் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலா இயர்பீஸ்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட்டுக்காக அங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க டிவி, ஏசி இதெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. OS அப்படின்னு வரும்போது ஹைப்பர் OS 1.0.2 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்துக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மாசம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அண்ட் ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லா போன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கும் ஸ்னாப்சாட்டும் கண்டிப்பா இருந்தே ஆகணுன்ற மாதிரி கொடுத்துறாங்க. தேவைன்னா நாங்களே இன்ஸ்டால் பண்ணிக்க போறோம், அது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் இதுல NFC சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஜிபேல எல்லாம் டேப் டு பே ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 2.2 ஓட வருது. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னாலே பியூட்டி மோட அப்ளை ஆகுது. அதே சமயம் நல்ல இமேஜ் ஷார்ப்பா இருக்கிற ஃபீலுமே வந்து கிடைக்குது. ஸ்கின் டோன்லாம் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ஸ்கின் டோன் அவுட்புட் கிடைக்கிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பேக் சைடில் 50 மெகா பிக்சல் கேமரா செட்டப், அப்பச்சர் வேல்யூ 1.59 கொடுத்துருக்காங்க. IMX882 சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் OS அண்ட் EAS சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஷேக்கிங்கே இல்லாமல் வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி, லோ லைட்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போதும் சட்டர் வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து எடுக்கும்போது ஷேக்கிங்கே இல்லாமல் ஃபோட்டோஸ்லாம் வர்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX355 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் 190 டிகிரி வரைக்குமே கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோட்டோ அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 50 மெகா பிக்சல் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஒர்த்தான ஃபீல் வந்து கொடுக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு ஷார்ப்பான இமேஜ் வந்து கிடைக்குது. கலர் அப்படின்னு பார்க்கும்போது சேச்சுரேஷன் லைட்டாக பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஓவரா அடிக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கனால ஒரு நேச்சுரலான ஃபீல் வந்து கொடுக்குது. ஸ்கின் டோனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நேச்சுரலான ஸ்கின் டோன் வந்து கொடுக்குது. அண்ட் 8 மெகா பிக்சல் கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஓகேவா தான் இருக்குது. அந்த அளவுக்கு டீடைலிங் நமக்கு வந்து கிடைக்கல ஃபோட்டோஸில். ஸோ நார்மலாக கேமிங்க்கு மட்டும் வாங்காமல் கேமராக்காகவும் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அதுக்காகவே ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் மாதிரியோ இல்லை கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இது ஒரு சின்ன குறையா இருக்கு. வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 1080p 60 fps மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4K கொடுக்கல. கண்டிப்பா அது ஒரு சின்ன குறையா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 60 இல்லாட்டி 30 fps எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலயும் HDR10+ சப்போர்ட்டோட 4K 30 fps எடுக்கிற ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தாண்டி 1080p 60 இல்லாட்டி 30 எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டெபிலைசேஷனுமே வீடியோக்கு வந்து பெட்டராகவே இருக்கு. ஷேக்கிங் நல்லாவே ரெடியூஸ் பண்ணிருக்கு. ஸோ ஓவரால் அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது போதுமான அளவு தான். பட் இருந்தாலும் இப்போ ரீசன்ட் டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5500 mAh அப்படின்றது கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் சப்போர்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ் தான் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கு. 0 to 100% ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 45 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் 1 டேக்கான பேட்டரி லைஃப் தாராளமாக கிடைக்குது. பேட்டரி ஆப்டிமைசேஷனும் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோன் டார்கெட்டடாக இவங்க F சீரிஸ்ல லான்ச் பண்ணுறதுக்கான ரீசனே நாங்கள் ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் போட்டிருக்கோம், பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும், கேமர்ஸ்க்கு செட் ஆகுன்றது தான். ரியலாக இது செட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய ஃபோனில் வரும். அந்த வகையில் பார்க்கும்போது Snapdragon 8s Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் என்ன எஸ்ன்னு வருது, சில டைம் ப்ளஸ்லாம் வருது, இது என்ன அப்படின்னு குழப்பமா இருக்கு உங்களுக்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நார்மலாக Snapdragon 8 வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 8+ வந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் இதை வாங்கலாம் அப்படின்னு நினச்சா ப்ரைஸ் வைஸ் அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் ப்ரைஸ் கட் பண்ணி இதே ஆர்கிடெக்சரில் உருவாக்கக்கூடியது தான் இந்த 8s 7s இந்த மாதிரிலாம் வருது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 விட கொஞ்சம் டவுனில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்த டிவைஸ் வந்து 12GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இருக்கு. இதுலயே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடையும் அவைலபிள் இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் அன்டூடு பெஞ்ச் மார்க் வந்துட்டு 1.45 மில்லியன் பிளஸ் வந்து கிடைச்சிருக்கு. ரியலாவே இது ஒரு பெஸ்ட் ஸ்கோர் தான். இவங்க லான்ச் பண்ணதே கேமிங்காக தான் இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒருத்தான் பார்க்கும்போது நான் BGMI ப்ளே பண்ணும்போது கிராஃபிக்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய மேக்ஸிமம் செட்டிங்ஸ் தான் வச்சு ப்ளே பண்ணி பார்த்தேன். அதுலேயுமே எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற ஃபீலே இல்லை, செம ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த கேம் பிளேலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஹீட்டிங் இஷ்யூலாம் இருக்கா அப்படின்றத ஒரு லாங் டர்ம் கண்டினியூவாக ப்ளே பண்ணாதான் நமக்கே தெரியும். அதனால நான் கண்டினியூவாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு செப்பரேட்டாக அதுக்கு ரிவ்யூ போட போகிறதில்ல.
தனியாக ஒரு கம்பேரிசன் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எந்த மொபைலோட கம்பேர் பண்ணலாம், உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கேமிங்க்கு செட் ஆகுமானா நல்லா இருக்கு. இப்போ நான் செக் பண்ண வரைக்கும் ஆக்சுவலாக ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது நானுமே வந்து வீடியோ மேக் பண்ணும்போது அங்கே லான்ச் ஆகிட்டே இருந்தது. ப்ரைஸ் வரட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். ப்ரைஸ் இப்போ வந்துருச்சு. ஆக்சுவலாக 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ரீசெண்டாக அந்த பேங்க் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு 4,000 ரூபா கம்மியாகுமா 26,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அந்த 30,000 ரூபா அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ப்ரைஸில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இவங்க பெஸ்ட்டாக என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் தான். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டிவைஸாக இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே வைஸும் பெட்டராக இருக்குது. பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கேமராவும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது, அந்த ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை தவிர. கர்வ்டு டிஸ்பிளே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலுமே இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய டிவைஸ் ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. ஸோ அது கூட கூடிய சீக்கிரம் நான் வந்து கம்பேரிசன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயம் பிடிச்சிருந்ததா, எது குறையா தோணுது, நம்ம பண்ண ரிவ்யூ நல்லா இருந்ததா, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.